வணக்கம். ஆரம்பிச்சு பிக் பாஸ். ஆமா, எல்லாருக்கும் செம்ம கண்டென்ட் கிடைச்சிருச்சு. இனிமே ஒரு 3 மாசத்துக்கு இதை வச்சே ஓட்டிடுவாங்க எல்லா யூடியூப் சேனலும். யாரு ஓட்டுறாங்களோ எம்டி ஹேண்ட் ஓட்டிடுவாரு. ஆமா, யூஸ்வலா அவருக்கு வந்து பிக் பாஸ் வந்துருச்சுனாலே ஒரு குதியாயிருவாரு. எப்படியும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அட்லீஸ்ட் அந்த கண்டென்ட் எடுத்து. எனக்கு எம்டி ஹேண்ட் இதுல வந்து பிக் பாஸ் அவர் பண்ற ட்ரோல் வந்து எனக்கு பிடிக்கும். ஆமா, நல்லா இருக்கும். எனக்கு ரீல்ஸ் அவரோட இது பிளஸ் சீரியல் ரெண்டுமே எனக்கு சீரியல் தெரியல, ரீல்ஸ் பிக் பாஸ் நல்லா இருக்கும். ஆக்சுவலி இது வரைக்கும் நான் வந்து எப்பனா ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் எந்த பிக் பாஸும் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கல. நடுவில் இவங்க பண்ணது சாண்டி இருந்தது பார்த்தேன். ஃபுல்லா பார்க்கல. ஐ மீன் அவங்க இருந்த வரைக்கும் பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு எந்த இதுவுமே பிடிக்கல. இந்த வாட்டி வந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ஒரு வந்திருக்கா தெரியல. அதுல எனக்கு கலெக்ஷனா சொல்ல தெரியல. ஏன்னா பாதி பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்ப யார் யார் வந்திருக்கான்றதுதான் பார்த்தேன். மேபி இதுலயே காட்டிடுவாங்க யார் யார் வருவாங்கன்றது. எனக்கு ரொம்ப ஈகரா இருக்கு. நிறைய பேரு எனக்கு பிடிச்ச ஆளுங்களே நிறைய பேர் இருக்காங்க. அதனாலயே பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் வந்துருச்சு. பாப்போமா? வணக்கம் சாமி. ஒரு வழியா இவரேங்கடா இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு. இவருமா? இவர் என்ன பண்ண உண்மையிலே பார்க்கலையா? நான் எங்க பார்த்தேன். கண்டிப்பா இருக்குதான். அது எல்லாத்தையும் பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் 2-3 பேர் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்க்கல யார் யார் இருக்கு. ஸ்டார்டிங்லயே திருக்குறள் அறிவோட அந்த சாங்ல இருந்து ஆரம்பிச்சாங்க. உண்மையாவே அந்த சாங் நல்லா இருந்துச்சு. லிரிக்கும் சரி, சாங்கும் சரி. பரவாயில்ல, புதுசா ஏதோ கிரியேட்டிவா பண்றாங்க. நல்லதா இருக்கு. அறிவு. அடுத்து எல்லாருமே எதிர்பார்த்த விஜய் சேதுபதியோட என்ட்ரி தான். விஜய் சேதுபதி என்ட்ரி வந்து உண்மையாவே மாசா இருந்துச்சு. ஆனா என்ன பண்ணி வச்சுட்டாங்க, தாடியை வச்சுட்டாங்க. ஆமா, நல்லாவே இல்ல. ஏன் அப்படி பண்ணீங்க? நல்லா தானே இருந்துச்சு. ப்ரோமோல இருக்க மாதிரி இருந்தாதான் நல்லா கொஞ்சம் கெத்தா இருந்தது. போச்சேடா போச்சே, சொன்ன கேட்டீங்களாடா? என்ன பாவம் பண்ணேன்? ஏதாவது பூசா பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படிதான் பண்ணுவீங்களாடா? உங்களுக்கு ஷோ ஓடணுமா வேணாமா? ஏன் ஈஸியா வச்சிருக்கலாம், அதையும் எடுத்துட்டாங்க. என்னப்பா இது? முண்டக்கட்டையா இருக்கிற மாதிரி நமக்கு செட் ஆயிடும், பழகிடும். அது வேற விஷயம். ஆனா தாடி இருந்தா கொஞ்சம் நல்லா கெத்தா இருந்துச்சு. இப்ப பார்த்தா என்ன சொல்றது, ஸ்கூல் பாய் மாதிரி இருக்காரு. காப்பிரைட் ஏதாவது போட்டுற போறாங்க. அது தவறாயிடுச்சுன்னா முன்ன பின்ன பார்த்து பேசிப்போம். ஆனா கமல் சார் கலைச்சிராதீங்க. ஒரு மாதிரியா இருந்தாலும் பேச்சு வந்து நல்லா இருந்துச்சு. அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதே அவரோட யதார்த்தமான பேச்சு தான். அதை வந்துட்டு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அதே போல அவர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த இடத்த சுத்தி காமிக்கிறது வந்துட்டு ரொம்ப ஆர்டிபிஷியலா இல்லாம ஒரு நார்மலா இருந்துச்சு. இதான் கார்டன் ஏரியா, காசிபீரான்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் கொஞ்சம் ஏதாவது ஒரு கிரியேட்டிவா பண்ணிட்டே இருப்பார். அதான் அங்க லைட்டா ஆண்டவர் தான் இருக்கும்போது திட்டுறது, அழுகுறது உட்காந்துட்டு. அதானே மிஸ் பண்றோம். சரி விடுங்க, தண்ணி குடிக்க. ஆள் அத தலைவா பாஸ் ஜி குரு அப்படிங்கிறது ஆள் இருக்கும்போது வேலை தெரியாதவன் லூசு பையன். அடுத்து பிக் பாஸ் வீடு. அதுதான் உண்மைன்னு நினைச்சு இருக்கிறப்ப வந்து அவரை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்க போன பிறகு இப்ப வந்து இதே ஆண்டவர் வந்து எப்படி பண்ணிருப்பாரு அப்படிங்கிற. ஆனா உண்மையிலே இதுல யதார்த்தமா பேசுற வயசு பார்க்கும்போது விஜய் சேதுபதி ஒவ்வொரு டைமும் புதுசு புதுசா ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு சொதப்புவாங்க. வீட்டுக்கு நடுவில் எவ்வளவு பெரிய கோடு. அடுத்து 3 நாள் சம்சாரம் அது மின்சாரம். அந்த படம் நல்லா இருக்கும். ஆளும் புதுசு ஆட்டம் புதுசு சொன்னீங்க. ஆனா உங்க செட்டப் பழசா இருக்கேடா. ஆல்ரெடி இது மாதிரி ஒரு வாட்டி பண்ணிருந்தாங்களே. இல்ல அந்த ஓட்ட ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்டா ஃபேட்மேன் ரவீந்திரன் வந்தாரு. வாங்க சார் ரவீந்திரன் சார்.
ஓ முன்னாள் பிக் பாஸ் ரிவ்யூவர், அப்புறம் வந்து ப்ரொடியூசர். அவரோட இன்டர்வியூலாம் என்னென்னமோ சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா நான் தம்ப்நெயில் மட்டும் தான் பார்ப்பேன். நம்மள மாதிரி போல. எனக்கு தெரியாது. இருக்கிறதுலயே ஒரு டேஞ்சரான ஆளு இவரா தான் இருப்பாருன்னு எனக்கு தோணுது. அவனாண்டெல்லாம் வச்சுக்காத போ. ஏன்னா இது வரைக்கும் ஒரு ஆமா, எல்லா பிக் பாஸ்லயும் ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு எது மக்களுக்கு பிடிக்கும், எது வந்து ஒர்க் அவுட் ஆகும், எது பிடிக்காது, என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எது தப்பா போயிடும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். எங்க பேசணும், எங்க பேசக்கூடாது, எங்க கையசைக்கணும், எங்க கட்டி பிடிக்கணும், என்ன கலர் ட்ரெஸ் போடணும். ஸோ அதனால இவர் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜியை வந்து உள்ள வச்சிருக்காரு. போக போக தான் நமக்கு தெரியும். எனக்கு ஏதோ பெரிய பிளான் போட்டு தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் ஸ்ட்ராட்டஜி என்னதான் வச்சிருந்தாலும் இவரால கொஞ்சம் நடந்து போறதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. ஆமா, அவர் அந்த மூச்சு காத்தே நல்லா கேக்குது, கஷ்டப்படுறாங்க சொல்ல. பட் பேசும்போது கொஞ்சம் இறக்குது. அவர் வந்து எப்படி அந்த கேம்னா ப்ளே பண்ணுவாங்க, எப்படி போட்டு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அவர் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அங்கதான் பிளாக் ஆக வாய்ப்பு இருக்கு அவரு. விஜய் சேதுபதி பொறுத்த வரைக்கும் மனசுல உள்ளதெல்லாம் அப்பப்போ சொல்லிடுறாரு, அப்பப்போ போட்டு விட்டுறாரு. அதுல ஒரு கூட்டம் கை வேற தட்டுது. அது வந்து நல்லா இருக்கு. ஒரு பக்கம் கண்டஸ்டன்ட கலாய்க்கிறாரு, ஒரு பக்கம் ஆடியன்ஸை கலாய்க்கிறாரு. எத்தனை பேருக்கு எடுத்து வச்சிருக்கீங்க தெரியுமா ஊருக்குள்ள? சுட்டு போயிட்டே இருக்காரு. அது பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு. மட்டமா கேம் ஆடிட்டு வார கடைசியில வந்து அப்பான்னு சொல்லி ஏமாத்த கூடாது. அடுத்த கண்டஸ்டண்டா மகாராஜா படத்துல விஜய் சேதுபதிக்கு பொண்ணா நடிச்ச சாச்சனா வந்திருக்காங்க. விஜய் சேதுபதியும் அவங்களையும் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமா இருக்கு. யாரை கேட்டு நீங்க வந்த? இவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நாட்டியா, கொஞ்சம் ஜாலியா இருக்கிற கேரக்டர் போல. சம்டைம் அழுதுருவாங்க போல. இவ்ளோ கேமரா ஒன்னு தான் ஃபோக்கஸ் பண்ணும், ஸ்ட்ராங்கா இரு. ஆனா இவங்களை விட அக்கா வந்திருக்கலாம் போல. அவங்க நல்லா போல்டா பேசிருக்காங்க. சொல்ல வர ஸ்ட்ராங்கா பேசி கண்டஸ்டன்ட் மாத்திக்கலாமா? அடுத்தது தர்ஷா குப்தா. இத காமிச்சுக்கணும். எதுக்கு எல்லா சீசனையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லிஸ்ட்ல இவங்க பேர் வந்துரும். இவங்க வந்துருவாங்கன்னு இப்பதான் உண்மையாவே வந்திருக்காங்க. நான் ஸ்கூல்ல வந்து டீச்சரா இருக்கும்போது மித்த டீச்சர்ஸ் எல்லாம் ஆனா இவங்க டீச்சருங்கிறது இப்பதான் எனக்கு தெரியுது. சொல்லவே இல்ல. ஆல்ரெடி சோஷியல் மீடியால இவங்களுக்கு ஒரு ஃபேம் இருக்கு. குக் வித் கோமாளில கூட வந்திருக்காங்க. இன்ஸ்டால கூட 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. உங்களுக்கு 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கேள்விப்பட்டேன். 2.3 மில்லியன் சார். சாரி 2.3 மில்லியன். கோச் பண்ணுங்க. அப்படியே எப்படி கலாய்ச்சிட்டாங்க யாரு? அந்த சீரியல் ரோல்ல கூட நல்ல மனுஷன் மாதிரி தான் இருக்காரு. அடுத்து சூப்பர் ஸ்டார் தீபக். நடிகர். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அது இவர்தான்டா. இந்த என்றென்று மார்க்கண்டேயன் மாதிரி வயசே ஆகாதவங்களுக்குலாம் உண்மையாவே வயசே ஆகாதா? இப்போ இருந்த மாதிரி இப்பவும் இருக்காரா? பேடிஎம் தொகை பெறப்பட்ட பின்னாடி ஓடணும். பேடிஎம் தொகை ரூபாய். ஒருத்தர் பாராட்டினா ஆல்ரெடி இவருக்கு ஃபேம் இருக்கு, நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. சோஷியல் மீடியாவிலும் சரி, சீரியல் ஃபேன்ஸே நிறைய பேர் இருக்காங்க. அதனால அதை வச்சு இவர் வந்து ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இவர் ஒண்ணுமே பண்ணாம இருந்தா கூட சான்ஸ் இருக்கு. வந்துருவாரு. திருமதி செல்வம் சீரியல்னா பயங்கரமா இருப்பாரு. நம்ம திருமதி செல்வம் சொரிமுத்து வாப்பா சாப்பிடலாம். இதுல ரொம்ப ஃபேமஸ் நினைக்கிறேன். கண்டிப்பா வந்துட்டு ஓட் பண்ணிடுவாங்க. How many times have I told you that don't call me sorry Muthu, call me Sherry? என்னப்பா இது? அடுத்த கண்டஸ்டண்டா ஆர்ஜே ஆனந்தி. இவங்க வந்துட்டு ஆர்ஜேவா இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து யூடியூபர், இந்த ஒய் பிளட் சேம் ரீசெண்டா புக் ஷோன்னு ஒரு சேனல் கூட வச்சிருக்காங்க. ஐயோ அதையும் பாத்துக்கிட்டீங்களா? அதையும் பார்த்திருக்கேன். நமக்கு உலகநாயகன் இல்லாத குறைய வந்துட்டு இவங்க தீர்த்துருவாங்க. புக் பரிந்துரை பண்றது, பேசுறது. ஆனா நான் ஒரு புக் படிக்கும்போது எனக்கு நிறைய கேள்விகள் உண்டாச்சு. வாழ்றோம், எதுக்கு பிறந்தோம், மனுஷன் வந்து எங்க இருந்து வந்தான், நாம ஏன் மனுஷனானோம், நாம ஏன் இங்கே செத்து போக கூடாது, நாம எதுக்கு வீட்டுக்கு போறோம், நம்ம கம்மன் இங்கே படுத்துடலாமா, கூட்டமா வந்து எதிர்த்து போகணுமே, இது என்னென்னமோ தோணுதுங்க. நீங்க ஏன் இந்த ஷோக்கு வந்தீங்கிறதா எங்களோட கேள்வியா இருக்கு. சரி ஓகே வந்துட்டாங்க, என்ன பண்றது? நிறைய படிச்சாலும் யோசிக்க முடியல. அடுத்து சுனிதா. இவங்க வந்துட்டு ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட் தான். குக் வித் கோமாளி விஜய் டிவில ஏதோ பண்ணிருக்காங்க. ஓகே விடுங்க. காவு எப்படி கொடுப்பாங்க பால்? அடிக்கடி கவிதை வேற சொல்லிட்டு இருக்காங்க. என் மனசுக்கு நீங்க தான் ஏன் ஆளு. கோபம் வந்து நான் உன்னை கொன்னுடுவேன். இந்த காசை எடுத்துக்கிட்டு 5 நாளைக்கு கண்ட படாம ஓடு. அது தடுத்து நிறுத்தாம விஜய் சேதுபதி என்கரேஜ் பண்ணி இன்னும் நல்லா பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அதுதான் லைட்டா கொஞ்சம் பயமா இருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்க தான் பெஸ்ட். பட் ஆனா ஒரு விஷயம் சொன்னது வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஒரு கேம்ல நீங்க 100 அடிச்சாலும் அடுத்த கேம்ல 0ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். அந்த வீட்டை வந்து 2 வீடா எதுக்காக பிரிச்சிருக்காங்கன்னா,
ஆண்கள் வெர்சஸ் பெண்கள் புரட்சி பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்றாங்கன்னு பாப்போம். இதுல ஆண்கள் எந்த பக்கம் பெண்கள் எந்த பக்கம் நீங்க தான் முடிவெடுக்க போறீங்க. அதுல என்ன ஒரு பிரச்சனைனா, ரெண்டு ஆண்களுமே சரி பெண்களுமே சரி ரெண்டு பேருமே அந்த கிச்சன் ஏரியாவுக்கு போறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. அந்த சைடு கிச்சன் வேற இருக்கு, அந்த சைடு நம்ம சைடு தள்ளி விட்டுருவாங்களோ. ஏன்னா வேலை டோட்டலாவே பிரிச்சுட்டாங்க முன்னாடி மாதிரி இல்லாம பெட்ஸ். அங்க சைடு கிச்சன் இருக்குடா, இது வேண்டாம். கடைசியா அப்படி இப்படின்னு பேசி ஆண்களே வந்து கிச்சன் சைடு வந்து சூஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அதுலயும் ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. ஒரு பர்டிகுலர் வாரம் ஆண்களை நீங்க நாமினேட்டே பண்ணக்கூடாது. நாங்க சொல்ற வாரத்துல மட்டும் பெண்கள் யாரும் ஆண்களை வந்துட்டு நாமினேஷனே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க. அது என்ன ஆகுறதுங்கிறத பார்க்கலாம். ஆனா பாய் ஒரு மேட்டர் தெரியுமா, திரும்ப என்கிட்ட தான் வந்து நிக்கணும். பாரு எல்லா பையன் என்கிட்ட தான் வந்து நிக்கணும். வாங்க ஜெஃப்ரி, இவர் வந்துட்டு ஒரு கானா சிங்கர். நான் இப்ப பிக் பாஸ் உள்ள போறேன், அதனால எங்க வீட்டு நிலைமை மாறும். ஆனா இது வரைக்கும் பார்த்ததுல இவர் ஒருத்தர் தாண்டா உண்மையே சொல்லியிருக்காரு. நான் கூட சரியா நல்லா பேசுறேன். இந்த ஷோக்கு வந்தா பணம் கிடைக்கும், ஃபேம் கிடைக்கும், நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அது மூலமா குடும்ப நிலைமை மாறும். எனக்கு யாருன்னா வெளியே இருந்து சான்ஸ் கொடுத்தாங்கன்னா இன்னும் ரொம்ப ஜாலியா இருக்கும். எங்க மம்மிக்கும் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ஆனா மத்தவங்கலாம் இருக்காங்க பாருங்க, எதுக்கு நீங்க இந்த ஷோக்கு வந்து கேட்டா, நான் பத்தி உங்க எல்லாருக்குமே நான் தெரிய வைக்க போறேன், நான் யாரு தெரிஞ்சு என்ன பண்ண போறோம், ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் இந்த வீட்டுக்குள்ள வரேன், நான் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கேன், அதை விட்டு நான் வெளியே வரணும், அதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வரேன். போய் காட்டுல இருங்க. இது வரைக்கும் நீங்க பார்த்த மாதிரி நான் கிடையாது, என்னோட இன்னொரு முகத்தை காட்ட போறேன் பேசுறாங்க. 3 பேர் சேர்ந்து படுக்கிறது யோசிக்கிறாங்க. வாங்கினா வரமாட்டேன் அப்படின்னா நீங்க பண்ணீங்கன்னா எப்படி நீங்க வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளில வர முடியும்? என்னத்துக்கு தெரியல, வீட்டுல இருக்க மாதிரியே இங்கேயும் மெலுக்கா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அடுத்த கண்டஸ்டன்ட் நம்மளோட ஃபேவரட் ஹீரோ, நம்ம கவுண்டன் பாளையம் படத்தோட ஹீரோ ரஞ்சித். உங்களுக்கு நீங்களே நல்லா பில்டப் கொடுத்த மாதிரி இருக்கு சார். கவுண்டன் பாளையம் படத்தை பத்தி விஜய் சேதுபதி ஸ்ட்ரைட்டாவே அவர்கிட்ட கேட்டுட்டாரு. ஆனா கவுண்டன் பாளையம் படம் பண்ணதுக்கு அப்புறம் பேசின ரஞ்சித் இருக்கார்ல, அவர் டோட்டலா எனக்கு வேற ஆளா தெரிஞ்சாரு. அந்த படம் பண்ணதுக்காக நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் அப்படிங்கறத கூட ரஞ்சித் சொன்னாரு. ரொம்ப பாடம் கட்டுக்கிட்டு அது ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா யாரையாவது காயப்படுத்துறது வந்து அது நிறைய ஃபீல் பண்ணேன். படம் ரிலீஸ் ஆனப்ப வேற மாதிரி பேசுறாரு. சாப்பிட்டேன் சார். நீங்க சாப்பிட்டீங்களா சார்? எங்க ஊர்ல சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு சொன்னாரு. நீங்க சாப்பிட்டீங்களா சார்? முதல்ல கேட்போம் எப்பவுமே. எங்க ஊர்லயும் கேட்போம் சார். அது வழக்கம் தான் சார். அது 10 அசிங்கப்படுத்தி விட்டு எல்லாரையும் ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா, மத்தவங்க ஊர்ல என்ன. அடுத்தது பவித்ரா, இவங்களும் விஜய் டிவி சீரியல்ல கூட நடிச்சிருக்காங்க. ஓகே, விஜய் டிவி ப்ராடக்ட் தான் இவங்களும். எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? அடுத்தது சௌந்தர்யா, இவங்களோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கனால நிறைய பேர் வந்துட்டு இவங்களை வந்து புள்ளி பண்ணிருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கு என்னோட வாய்ஸ்னா அவ்வளோ இன்செக்யூரிட்டியா இருக்கும். அதனாலேயே இவங்க வந்துட்டு இன்செக்யூரா ஃபீல் பண்ணி இப்போ வந்துட்டு அதை மீண்டு வந்திருக்காங்க. வாய்ஸே டிஃபரெண்டா தான் இருக்கு. எங்க பொம்பளுக்கு சாரி நல்லா தான இருக்கு வாய்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு நார்மலா இருக்க மாதிரி தான் இருக்கு. கேக்கலாம். டாக் இன் கேர்ள்ஸ் வாய்ஸ். என்னம்மா பெண்மையா பேச சொல்லு. ஆனா இவங்க சொன்ன விதம் வந்து ரொம்ப தப்பான விஷயம். கண்டிப்பா இத பத்தி விஜய் சேதுபதி பேசுவாருன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீக்கெண்ட்ல. குரல் இல்லம்மா, ஸ்வீட்னஸ்ங்கிறது குணத்துல தான் இருக்குது, ஸ்வீட்டா தான் இருக்குது. அடுத்தது பாரதி கண்ணம்மா சீரியல்ல பாரதியா நடிச்ச அருண் சார். உங்க பேர் என்ன சார்? ஓ மை காட். நம்ம வந்துட்டு எதுவும் சொல்ல தேவையில்ல. மார்ச் வரைக்கும் இவரோட புகழ் வந்து எல்லாருக்குமே தெரியும். இவரை பத்தி சொல்லணும்னா கொஞ்சம் அதிகமா பேசுறாரு, ஆனா பணிவான ஒரு ஆளா இருக்காரு. படிச்சு வாய்ப்பு தேடி இன்னைக்கு வந்து பெரிய நடிகரா இருக்காரு. ஏண்டா என்னடா இப்படி போறாமே பணிவினே. தர்ஷிகா, இவங்களும் ஒரு சீரியல் ஆக்டர் தான். சீரியல் ஆக்டரா. நெக்ஸ்ட் வந்து பாக்கியலட்சுமியோட பையன் எழில், விஜே விஷால். தெளிவான ஒரு ஆளா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். இவர் பேசும்போது தான் தெரிஞ்சது. எனக்கு சிம்பிளா புரிய வச்ச ஒரே ஆள் நம்ம விஷால் தான். அடுத்தது அன்ஷிதா, இவங்க வந்துட்டு செல்லம்மா சீரியல்ல வந்துட்டு நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கோமாளியில கூட வந்திருக்காங்களாம். நிறைய அன்பு வேணும், நீங்க அன்பு மட்டும் கொடுங்க. இவங்க வந்துட்டு அன்பு வேணும் அன்பு வேணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அன்பு கேங்கா மாறாத வரைக்கும் சந்தோஷம்டா. ஜெயிக்கும் நம்புறியா? நான் கண்டிப்பா அன்பு. ஐயோ இன்னுமா. இவர் வந்துட்டு என்னன்னா ஒரு குழப்பத்தையே உண்டாக்கிட்டாரா ஸ்டேஜ்ல விஜய் சேதுபதிக்கு இவருக்கும். உங்க வாழ்க்கை நல்லது நடக்கும் ஏதாவது பேசி கெடுத்துருவீங்க, பார்த்து பார்த்து. ஏன்னா இவருக்குன்னு ஒரு விஷயம் கிடைச்சா கூட அதை வந்துட்டு இவரோட வாயாலே கெடுத்துருவாரு போல. இது அவரோட பார்க்கலாம். எது வேணாலும். அடுத்து யூடியூப் புகழ் முத்துக்குமரன்,
இல்ல உண்மையாவே யாருப்பா இவரு? நான் ஆங்கர் நிறைய புடிச்சு கைக்கு ஒலிக்காம மண்ணுக்கு முடிக்காம இவர்கிட்ட ஒரு தெளிவு ரெட் நூல் அப்படின்னு ஒரு சேனல்ல ஆங்கர் தான். சோ வந்துட்டு நல்லா இருக்கும். என்ன பண்றாருன்னு. தமிழ் நல்லா பேசுவாரு. ஜாக்லின் நீயும் வந்துட்டியா? வீணா போன அத்தனை எருமைகளையும் நான் தான்டா மேய்க்க வேண்டியது. 1 கிலோ போனா எக்ஸ்ட்ரா வாங்க. இந்த சீசன் மோஸ்ட்லி வந்து விஜய் டிவி ப்ராடக்டாவே இறக்கிருக்காங்க. உங்க எல்லாரும் ஆமா. இல்ல சார் அவங்க ஆல்ரெடி வந்து சரி வேற வழி இல்லாம ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆண்கள் வந்துட்டு இந்த சைடு எடுத்துக்கிட்டு பெண்கள் இந்த சைடு எடுத்துக்கிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாருமே ஓரளவு ஒத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஏன் இவங்க வந்து தேவையில்லாம அது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க? ஏன் நான் முதல்ல வந்தேன் லாஸ்ட்ல வந்தேன்றது ஏன் பிரச்சனை கிடையாது. அது எனக்கு விருப்பம் இல்ல. கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்குல்ல. எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி மாத்தணும். அப்படி இல்ல அது ஒத்துக்கிட்டு சரி அங்கேயே இருந்துக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாவது இருக்கலாம். ரெண்டுமே பண்ணாம நான் வந்து வெளியில படுத்துக்கிறேன், எனக்கு வந்து இது எனக்கு மட்டும் இது செட் ஆகல, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்னு தெரியல. மிங்கிளாக ட்ரை பண்றாங்களா? இடத்துல தான் இருக்கணும். அவங்க வந்து ஓரளவு ஒரு விஷயம் விட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்க ஒரு விஷயத்துல விட்டு கொடுக்கலாமேன்னு தோணுச்சு. பட் உள்ள வச்சா நானும் அந்த பாயிண்ட் அக்ரி பண்றேனோன்னு எனக்கு இருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிருக்காங்க. இதெல்லாம் சும்மா மணி நேரத்துல ஒரு கண்டென்ட்டுக்காக வெளியே அனுப்ப எலிமினேட்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 24 மணி நேரத்துல எலிமினேட் ஆக போறாங்க. இது உண்மையா இல்ல வந்துட்டு சும்மா அடிச்சு விட்டாங்களான்னு தெரியல. ஆனா இது ஆக்சுவலி யாரு வெளில போயிருக்கா தெரியுமா? கண்டஸ்டன்ட் எதுக்குடா எலிமினேட் பண்றாங்க? வர வச்சுட்டு போறது எப்பறா நியாயமா இருக்கும்? ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்கா இருந்தா தான் அவங்களோட கேரக்டர் என்னன்னு தெரியும், நமக்கு தெரியும். அது உங்கள யாருங்கறத பத்தி பெருசா யோசிக்காம நிம்மதியா படுத்துங்க. இது எப்படி இருக்குன்னா சவுக்கு சங்கர் விடுதலை ஆனால் மீண்டும் கைது அந்த மாதிரி இருக்கு. வெளியே இருந்துட்டு போயிடலாம. ஐயோ சரியான இது. ஆக்சுவலி அது எதுக்கு அந்த மாதிரி பண்ணாங்கன்னே தெரியல. அது வந்துட்டு 24 ஹவர்ஸ்ல ஒரு பர்சன் வந்து அங்க இருக்கவங்களே செலக்ட் பண்ணி வெளில அனுப்புனாங்களா அப்படின்னு நான் அதை பார்க்கல. பட் சொன்னாங்க அது மாதிரி செலக்ட் பண்ணி வெளில அனுப்பிச்சிட்டாங்கன்னு. யாருன்னு தெரியுமா? யாரு தெரியல. யார் போனாலும் நல்லா இருக்கும். யாரு போனாலும் இல்ல இல்ல அந்த பொண்ணு மகாராஜா பொண்ணு வெளில வந்துட்டா. இருக்குதே அந்த பொண்ணு சின்ன பொண்ணு. பட் என்னன்னா அங்க இருக்கவங்களே வந்து ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணணும். யார் வந்து போரிங் ஒரு நாள்ல என்னப்பா தெரிய போகுது போரிங். எனக்கு என்னமோ நம்ம விஜய் சேதுபதி வந்து என் பொண்ணு உள்ள இருக்க கூடாதுன்னு மெனக்கெட்டு ஏதோ பண்ணல. அவர் வந்து அவர் வந்து அவரோட சஜஷன் சொல்லுவாரு. ஆனா நீ இருக்க கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு அவர் அவங்க பசங்களுக்கே அவர் அந்த இது பண்ண மாட்டாரு. நம்ம மத்தவங்களுக்கு எப்படி எதுக்காக இந்த மாதிரி ஒரு இது சடனா சொன்னாங்கன்னு தெரியல. கடைசியில இதுமே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க சூஸ் பண்ணது பார்த்தா நிறைய பேர் ஓட் பண்ணது, அங்க இருக்கவங்க ஓட் பண்ணது அந்த பொண்ணுக்கு பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு வெளியில வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தெரியல, இது எனக்கு எப்படின்னே தெரியல எனக்கு கான்செப்ட். அது ஆனா பாக்கணும்னு தோணுது, ஆனா பாக்க வேணான்ற மாதிரி இருக்கு. உண்மையா சொன்னா நான் பாக்கணும்னா வீக்கெண்ட் எபிசோட் மட்டும் பாத்துக்கலான்ற மாதிரி இருக்கு. ப்ரோமோ பார்த்துட்டு வீக்கெண்ட் விஜய் சேதுபதிக்காக பாக்கலான்ற மாதிரி இதான் இருக்கு. எனக்கு பயம் இருந்துச்சு ஆக்சுவலி. விஜய் சேதுபதி இது மாதிரி எதிர்த்து கரெக்டா பேசணும் கேட்கணும். ஆனா அவர் யதார்த்தமா பேசுவாரு கேட்பாருன்னு தெரியும். கலாச்சி விட்டுருவாரு. அதுதான் முக்கியம் ஆக்சுவலி. இந்த இடத்துல நீ யாருக்காகவும் எதுவும் பணிஞ்சு போயிடக்கூடாது, யார் சைடும் நின்றக்கூடாது. கவன் படத்துல வர மாதிரி பண்ணாம இருந்தாங்கன்னா அவர் யார் சைடும் நிக்காம அவர் சென்டர்ல நிப்பாரு. அது வேற பக்கத்துல ரைட்ல காதுல அங்க இருந்து இது கொடுத்துக்கிட்டே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கடுப்பாகி கேக்குறத நீங்க பாருங்கன்ற போறாரு. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. போக இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா அத பத்தி இல்ல. இது ஆக்சுவலா என்னன்னா பாருங்க, இந்த ஜூலி அவங்க பேர் என்ன, ஜாக்லின், ஃபர்ஸ்ட் டேவே வந்து கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களும் விஜய் டிவி ப்ராடக்ட் ஆல்ரெடி பாத்துட்டு வந்திருப்பாங்க. பீப்புளுமே பிடிக்கும். பீப்புளுக்கு எடுத்தோன்னே நீங்க கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருடா இதுன்ற மாதிரி ஆயிரும். எனக்கு அவங்கள பார்த்தா அப்படியே பிரியங்கா அவங்க வாய்ஸ் மாதிரியே இருக்கு எனக்கு. டக்குன்னு ஜாக்லினோட வாய்ஸ் கேட்க. மெயினா ரஞ்சித் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காரு எனக்கு தெரிஞ்சு. இன்ட்ரெஸ்டிங் மீன்ஸ் ஏதோ ஒரு ட்ரபிள் அங்க உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெயின் ரஞ்சித் சாரு. தென் ஜாக்லின் இந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அண்ட் தென் ஒரு ஃபேட்மேன் அவர் இருக்காரு. நிறைய பேர் ஃபைட்டிங் ரிலேட்டடாவே இருக்க மாதிரி இருக்கு. அந்த யார் எதுவும் ஒரு ஆக்ட்ரஸ் பேர் சொன்னாங்களா, எனக்கு இன்னும் எடுத்த உடனே போய் ஒருத்தங்கள கேரக்டர் வாய்ஸை பத்தி பேசுறது எல்லாமே தப்புதான். பட் ஆனா தெரியல, அது ஆக்சுவலா தேவலாது. எனக்கும் ஓகேவா தான் இருக்கு. என் வாய்ஸா சம்டைம் கேட்டா அப்படிதான் இருக்கும். அது வாய்ஸ் எல்லாம் என்ன மேட்ரு எனக்கு தெரியல. பாப்போம். போ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா
போன பிக் பாஸ் மாதிரி புள்ளி பண்ணாம இருந்தாங்கனாலே போதும், பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். போன வாட்டி ஒரு மாதிரி அது பண்ணிட்டாங்க, சீன்ற மாதிரி ஆயிடுச்சு. பார்ப்போம் எப்படி நம்ம வந்து இதை பத்தி ரியாக்ட் பண்ற மாதிரி இருக்கா பண்ணணும் வேணான்றத போக மீட் பண்ணுவோம். வேற ஒரு சூப்பரான ஒரு ரியாக்ஷன் சேர்ந்து பார்ப்போமா? பார்ப்போமே. பாய்.